ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான தகுதிகள் என்ன, ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இது குறித்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவுன்சிலிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லாகின் பண்ண வேண்டியிருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுவாங்க. அதாவது 8th கேட்குறாங்க, 8th 12th வரைக்கும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இது குறித்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணணும், அகடமிக் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகேன்னு சப்மிட் பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு கொண்டு போகணும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 43 சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நியர்பை வந்து போடுவாங்க. அங்கே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போனோம், கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க் கீழே வந்து ஒரு சில லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி வேற ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுங்க, அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டும் தேவைப்படுங்க. நீங்கள் பேங்க் மூலிமா டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் கொடுக்கலாங்க, அதுக்கும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் தேவைப்படும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் இன்கம் தேவைப்படுங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் அவங்க ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுங்க. அதாவது 8th 12th வரைக்கும் வந்து அவங்க என்னென்ன ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அதுக்கப்புறம் 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் தேவைப்படும். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவைன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணுங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா, இல்லை ஏஎஸ்டி டியூஷன் ஃபீஸ் வேவரா, இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸா, ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடுவில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்காக போக வேண்டியது இருக்கும். அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் பக்காவாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க. அடுத்த லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சருங்க. இது வந்து அப்புறம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் பார்த்துடலாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எந்தெந்த டேட் நடக்கும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நீங்கள் காலேஜ் அட்மிஷன் ஆகிற வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/5/2019 31/5/2019 பண்ணியிருக்கணுங்க. அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே பண்ணியிருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி டேட்டை ஃபில் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு May 15 ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் டவுன் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணது கஷ்டமாக இருக்குங்க, தேவையில்லாமல் நீங்கள் பதற வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்து ஒதுக்குவாங்க. அது வந்து 3/6/2019 ஒதுக்குவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டியது இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மூலிமா எஸ்எம்எஸ் அலர்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் மெயில் மூலிமாவும் அனுப்புவாங்க. அது உங்களுக்கு நியர்பை இருக்க டிஎஃப் சென்டர் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 43 சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 43 சென்டரில் வந்து எது உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கே போய் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டிஎஃப் சென்டருக்கு போகும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நான் அப்புறம் சொல்கிறேங்க. இது வந்து எப்போ நடத்த போகிறாங்கன்னா 6/6/2019 11/6/2019 நடத்த போகிறாங்க. ஒன்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 17/6/2019 அன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்க டேட்டெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கும் சொல்ல முடியாதுங்க, இது முன்ன பின்ன கூட ஆகலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் வந்து டென்டேட்டிவ் டேட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஆகட்டும், இல்லை எக்ஸர்வீஸ்மென் ஆகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஆகட்டும், ஸோ இவங்களுக்குலாம் கவுன்சிலிங் நடக்குங்க. அதற்கான டேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3/7/2019 28/7/2019 நடக்குங்க. இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா மாறலாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 30/7/2019 கவுன்சிலிங் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இதே டேட்டில் தான் முடியும் சொல்ல முடியாதுங்க, மாறலாம். ஸோ பார்த்துக்கோங்க.
ஸோ இதற்கான கவுன்சிலிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா +2ல யாரும் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான கவுன்சிலிங்கான ஷெடியூலுங்க இது. அதுக்கப்புறம் SCA கேட்டகரிக்கான கவுன்சிலிங். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா 30/7/2019 முடியுதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆகட்டும் இல்லை SCA SC கவுன்சிலிங் ஆகட்டுங்க டேரெக்டாக நடக்குங்க, ஆன்லைனில் இல்லைங்க. இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த டேட்டா ஷீட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் அப்போ தான் வராதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிடுங்க. இதில் ஃபில் பண்ணிவிட்டு இதே தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது சீக்கிரமாக ஃபில் பண்ணலாம், எந்த ஒரு பிழையும் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைமும் எக்ஸ்பிரே ஆகாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்பிரே ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற டேட்டா அக்யூரேட்டாக இருக்குங்க. இல்லைன்னா கண்டிப்பாக பிழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மேபி வந்து மார்க்கில் பிழை வரலாம், இல்லை உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா பற்றி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஆகட்டும், கண்டிப்பாக பிழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனுக்கு போங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் TFC சென்டருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 42 TFC சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 42 உதவி மையங்கள்ங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த 42 ஊரில் தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கோ, எந்த ஊர் வந்து நியர்பை இருக்கோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 43 சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் இதில் கொடுக்கல. ஸோ அதுக்கான அட்ரஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த PDF ஃபைல் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, டோட்டல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து டோட்டலாக நீங்கள் காலேஜ் அட்மிஷன் ஆகிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த PDF ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்னெல்லாம் தேவைப்படும், என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன காலேஜில் வந்து அலாட்மெண்ட் போடுவாங்க அதுவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி காலேஜில் வந்து அலாட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து TFC சென்டர் கொண்டு போகணும். உங்கள் அப்ளிகேஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதுவும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. அதுக்கப்புறம் SC SCA அப்புறம் STக்கெலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி நீங்கள் வந்தீங்கன்னா அடிஷ்னலாக 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு அப்புறமேட்டு உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு TFC சென்டர் கொண்டு போகணும். TFC சென்டருக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டுங்க. அதுக்கப்புறம் HSC +1 மார்க் ஷீட்டுங்க. அப்புறம் HSC செகண்ட் இயர் +2 மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் HSC ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா மேண்டரி இல்லைங்க, இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இதுவும் மேண்டரி இல்லைங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுங்க. உங்கள் ஸ்காலர்ஷிப் வேணும்னா மட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ண ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதற்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைலில் வந்து கீழே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் TFC சென்டரில் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் என்ட்ரி எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் கவுன்சிலிங்கான ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வாங்குறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5000 வாங்குறாங்க. SC STக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாய்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஆட் பண்ண சாய்ஸ் வந்து எப்படி லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து எப்போ விடுவாங்க, ஒன் ஸ்பிரிட் அப்புறமேட்டுக்கு நீங்கள் எப்போ காலேஜ் அட்மிஷன் ஆகணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. அடுத்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கான டெமோ கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வென்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன்.
சூஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆவாங்க உங்களுக்கு. இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொடுத்துருப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் மிஸ்டேக் வராதுங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஎன்இ ஆன்லைன் இந்த வெப்சைட் போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம்ங்க 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் HSC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஆல் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மூலிமா SMS அலர்ட்டாக வரும். சப்போஸ் ஆக்டிவாக இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் எந்த டேட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயருங்க, எந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்களோ அந்த இயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கரெக்டான ஆக்டிவான இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக மெயில் மூலிமா அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆக்டிவ் மெயில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுற மெயிலாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் ஐடிங்க நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது யூனிக்காக இருக்கணுங்க, ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா என்ன காம்பினேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் கேஸாகவும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டராக வந்திருக்கணும், நம்பராக வந்திருக்கணும், மினிமம் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர் இருக்கணும், ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +1 பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க, ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகுங்க. அதை வந்து இந்த பேஜில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி ஃபர்தராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் ஐடியில் வந்து என்ன கொடுக்கணும்னா நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் லாகின் ஐடி கொடுத்துருப்பீங்களா அந்த லாகின் ஐடி கொடுக்கலாம். அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடியும் கொடுக்கலாங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷனும் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் நேம் ஃபில் பண்ணணும், என்ன ஜெண்டர், அப்புறம் நேஷனாலிட்டி ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸுங்க, பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வேறையாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸை வந்து அன்செக் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஆகட்டும் இல்லை பர்மனெண்ட் அட்ரஸோட சேமாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்லாம் டிஃபால்ட்டாக வந்துடுங்க. அப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஜனில் நீங்கள் வரீங்க, அப்புறம் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்டில் நீங்கள் வரீங்க, அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க, மேண்டரி கிடையாது. ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் சேவ் கொடுத்துங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி நீங்கள் வரீங்கன்னா எந்த கேட்டகரியில் வரீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ₹100 அடிஷனல் சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எந்த கேட்டகரியும் வரலையா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸுங்க, அதாவது SC STக்கெலாம் பார்த்தீங்கன்னா ₹250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரி, OBC BC கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எது மூலிமா நீங்கள் பே பண்ணுறீங்களோ பே பண்ணிக்கோங்க. எந்த கேட்வே மூலியம் பே பண்ணுறீங்க பே பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் IOB கேட்வே மூலியம் பே பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்தியன் பேங்க், அப்படி இல்லைனா 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ரிசீப்ட் வந்து கொடுப்பாங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் போடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணதுக்கான ஃபெசிலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா டிமாண்ட் டிராஃப்ட்டும் எடுக்கலாங்க. அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் போய் வேணாலும் நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக TF சென்டர் போவீங்க, அப்போ அந்த டிமாண்ட் டிராஃப்ட்டை அங்கே சப்மிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்குங்க. அதாவது என்ன ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவையாக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட்டா இல்லை வந்து டியூஷன் ஃபீஸ் ஃபேவரா அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா, அது என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் தேவையோ சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனுவல் இன்கம்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இது மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுங்க. அதாவது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்டர் பண்ணுங்க. 8th ஸ்டாண்டர்ட் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அப்போ எந்த ஸ்கூலில் முடிச்சிருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் முடிச்சிருக்கீங்க, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிருக்கீங்க, எல்லாமே பக்காவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வருங்க. இந்த பேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா +2 பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HSC டிஃபால்ட்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஃபால்ட்டாக வந்துடும். எந்த இயரில் முடிச்சிங்க டிஃபால்ட்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன குரூப், HSC அகாடமிக்கா இல்லை வொகேஷனலாக அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குரூப் கோட் அது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் +2ல் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுங்க. அதாவது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக எடுத்துப்பாங்க. அந்த மார்க் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மார்க் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அது வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் முடிச்சிங்க, எந்த மந்த் முடிச்சிருக்கீங்க +2, அப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் மார்க் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
அப்புறம் ஒன்ஸ் ஃபில் பண்ண அப்புறமேட்டுக்கு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கான உதவி மையம் வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு PDF ஃபைலில் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஊரில் வந்து TF சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 43 சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த சென்டரில் செக் பண்ணி பாருங்க எது வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மதர் டங், அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும், தமிழில் ப்ரொவைட் பண்ணுமா இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுமா அங்கே அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேரண்ட் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன வேலை பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் என்ட்ரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த TF சென்டர் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் என்ட்ரி வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ண இருந்தால் நீங்கள் நோ கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் சாய்ஸ் என்ட்ரி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சென்டர் தேவைன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவியூ காட்டுவாங்க. இப்படி தான் இருக்குங்க உங்கள் அப்ளிகேஷன். சப்போஸ் இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும், கன்ஃபார்ம் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துக்கிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா TFC சென்டருக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுப்பாங்க, இதில் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லைனா ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ஃபில் பண்ணோம். உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் கொடுத்த இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து 31க்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுங்க. கடைசி டேட் வந்து கொண்டு போகாதீங்க, சீக்கிரமாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அப்புறமேட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. மறக்காம கரெக்டான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஷெடியூல் பண்ண டைமில் நீங்கள் வந்து TF சென்டருக்கு நீங்கள் போக முடியலன்னா உங்களுக்கு தனியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குங்க. தனியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு போகணுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வாங்கிட்டு வரணும். அதாவது என்னன்னா நீங்கள் எதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணல அதுக்கான லெட்டரை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதனால உங்கள் ஷெடியூல் பண்ண டைமில் மறக்காம அட்டன் பண்ண பாருங்க. ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்குங்க. அதில் நீங்கள் சாய்ஸ் என்ட்ரி ஃபில் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் விடுவாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது 1க்கு 2-3 வாட்டி அந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ஏனோ தானோ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுற அப்புறமேட்டுக்கு உங்களால் அந்த காலேஜில் படிக்க முடியாத பட்சத்தில் தேவையில்லாமல் நீங்கள் பே பண்ண ஃபீஸ் தான் வேஸ்ட்டுங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் தொல்லை கொடுக்காதீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த காலேஜில் உங்களால் படிக்க முடியுமா, அந்த காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, ஃபுட் இருக்கா, குவாலிட்டியான ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் காலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது எல்லாமே விசாரிச்சுட்டு அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஷூட் ஆகாத காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களால் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் உங்கள் பேரண்ட்ஸும் கஷ்டம், அப்புறம் உங்களுக்கும் கஷ்டம், பணமும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நான் கொடுத்த இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.